Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics லெசன்லேருந்து Refraction in Glass Lab தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Refraction in Glass Lab. Refractionனா என்ன? லைட் ரேஸ் வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும் பொழுது லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகுது, தட் இஸ் டீவியேட் ஆகுது அதோட பாத்துலேருந்து. ஓகே, அதுதான் வந்து ரிஃப்ராக்ஷன். இப்போது கிளாஸ் லேபில் லைட் ரேஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ரெண்டு இடத்துல ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. ஒன்று எங்கன்னா இந்த ஏர் கிளாஸ் பவுண்ட்ரி பிலையும், இன்னொன்று கிளாஸ் ஏர் பவுண்ட்ரி சிலையும் வந்து ரெண்டு இடத்துல ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் இன்சிடென்ட் ரே ஏபி. ஓகே, இப்போ பியில் இன்சிடென்ட் ஆகும்போது டென்சர் மீடியத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது டீவியேஷன் வந்து டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து வித் த நார்மல் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இது வந்து தட் இஸ் அந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து வித் த நார்மல் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து R1ன்னு எடுத்துக்கலாம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R1. அப்போ இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து பாயிண்ட் சியில் இன்சிடென்ட் ரேவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து அகெயின் இட் ஹேஸ் டு ட்ராவல் டு ஏர் மீடியம், அதாவது கிளாஸ்லேருந்து ஏருக்கு போகணும். அப்போ டென்சர் டு ரேரர் மீடியம் வந்து ட்ராவல் ஆகும்னா அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டீவியேஷன் வந்து அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும். ஓகே, அப்போ இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன? R2. இந்த R2வை வந்து I அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரே வந்து வித் த நார்மல் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதே ஆங்கிளை தான் இந்த எமர்ஜென்ட் ரே வந்து வித் த நார்மல் N2 மேக் பண்ணுங்கிறாங்க. ஸோ ஏபிங்கிறது இன்சிடென்ட் ரே, பிசிங்கிறது ரிஃப்ராக்டட் ரே, சிடிங்கிறது எமர்ஜென்ட் ரே. ஓகே, இப்போது இந்த இடத்துல கிளாஸ் லேப் இல்லாமல் இருந்தால் இந்த ஏபி இந்த ரேவோட பாத் எப்படி இருக்குன்னா இந்த டாட்டர் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அன்டீவியேட்டட் ரே, அதாவது டீவியேஷன் ஆகாமல் ஸ்ட்ரைட் லைன் பாத். இதுதான் இந்த கிளாஸ் லேப் இல்லைன்னா அந்த ஏபி இந்த ரேவோட பாத்தாக இருக்கும். பட் ஆனால் என்ன ஆயிருக்கு, இந்த கிளாஸ் லேப் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணனால ரெண்டு இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடந்து அதோட பாத்து வந்து இந்த இடத்துல சிடியில் இருக்குது. அப்போ டைரக்ஷன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலை. இப்போ ஏபி வந்து ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் இந்த டீவியேட்டட் ரே ட்ராவல் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ டைரக்ஷன் வந்து டசன்ட் சேஞ்சஸ். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் light doesn't change, whereas path வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பாத் அப்படின்னு சொல்லும்போது எந்த வழியில் ட்ராவல் ஆகுதுன்னா இப்போ இட் ஹேஸ் டு ட்ராவல் லைக் தி ஸ்ட்ரைட் லைன், பட் இந்த மாதிரி ரெண்டு டீவியேஷன் ஆகுது. ஸோ பாத் ஆஃப் த லைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ பாத் சேஞ்சஸ். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஃபஸ்ட்டு ரேரர் டு டென்சர் ட்ராவல் ஆகுது, டென்சர் டு ரேரர். So refraction takes place at point B as well as point C. இப்போ இந்த deviated ray வந்து எவ்வளோ தூரம் அதோட undeviated rayலேருந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு அதான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த undeviated ray. அப்போ இது வந்து deviated ray. இந்த deviated ray வந்து இந்த undeviated rayக்கு பேரலாக எமர்ஜ் ஆகிருக்கு. டைரக்ஷன் சேஞ்சாக இருக்குது, ஆனால் சேஞ்ச் ஆகலை, பாத்து மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இந்த எமர்ஜ் ஆகக்கூடிய ரே வந்து இந்த அன்டிவியேட்டட் லைட் ரேவோட பேரலாக இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் வந்து பேரலாக ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃப்ரம் த பாயிண்ட் சி இந்த அன்டிவியேட்டட் லைட் ரேக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரையும் பொழுது இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சிஇ அதுதான் கேபிட்டல் எல்லுங்கிறாங்க. கேபிட்டல் எல் இஸ் நத்திங் பட் த lateral displacement. Okay, so L is the lateral displacement or lateral shift. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த perpendicular distance L அப்படிங்கிறது that is lateral shift or lateral displacementோட ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். அது எதை பொறுத்து இருக்குது அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராமை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் we will do the derivation. ஓகேவா? இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். திஸ் இஸ் த கிளாஸ் லேப். ஓகே, சாரி, திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப். அதோட திக்னஸ் வந்து T. ஓகே, ரெண்டு நார்மல் வரையணும். ஒன்று வந்து N1 அண்ட் N2. சாரி, திஸ் இஸ் N1 அண்ட் திஸ் இஸ் N2. இப்போ ஏபிங்கிறது தான் இன்சிடென்ட் ரே. இது வந்து N1 கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I.
ஓகே, பிசிங்கிறது தான் உங்களுக்கு ரிஃப்ராக்டட் ரே. அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து R1 இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ரே டீவியேட் ஆகாமல் ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த ஆங்கிளும் தட் இஸ் நார்மலுக்கும் அன்டிவியேட்டட் ரேவும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஐயா இருக்கும். அப்போது இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? சி, இது வந்து R, இந்த டோட்டல் ஆங்கிள் ஐ. அப்போ இந்த எவ்வளவு? இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? தட் இஸ் ஸ்மால் ஆங்கிள் எவ்வளவு? which is I minus R. ஓகேவா? இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் பர்பஸ்க்காக டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடம் சிலேருந்து டிங்கிறது எமர்ஜென்ட் ரே. அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R2 வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? சிலேருந்து ஈக்கு ஒரு பர்பண்டிகுலர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். Let us consider the right angle triangle உங்களுக்கு BCE. இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். எழுதலாமா? ஸோ கன்சிடர் த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் BCE. தட் இஸ் இந்த BCE. இப்போது இதில் வந்து I மைனஸ் ஆர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வாட் இஸ் சைன் ஆஃப் I மைனஸ் ஆர். அப்போ சைனுங்கும் போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியூஸ். ஓகே, ஆப்போசிட் என்ன? சி, விச் இஸ் கேபிட்டல் எல், டிவைடட் பை ஹைப்போட்டினியூஸுங்கிறது என்னது? விச் இஸ் பிசி. ஓகே, அதுதான் எழுத போகிறோம். ஸோ சைன் ஆஃப் I minus R is equal to CE divided by BC. What is CE? Which is capital L. Okay, ma? Divided by BC. இப்போ we will write BC is equal to, rearrange பண்ணிக்கிறோம், BC other side போகும், sin of I minus R வந்து கீழே வந்துடும். So BC is equal to L divided by sin of I minus R. Okay, which is equal to equation 1. இப்போது இன்னொரு BC நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அகெயின் நம்ம இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். எந்த ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா we are going to consider the triangle BCF. ஓகேவா? இப்போது இதில் நம்ம வந்து cos R கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கன்சிடர் த ட்ரையாங்கிள் BCF. இதில் cos Rங்கும் போது என்னது? adjacent side by hypotenuse. adjacent side என்ன? which is going to be the thickness of the glass slab. ஓகே, இப்போ BCங்கிறது தான் உங்களுக்கு hypotenuse. ஸோ again considering the right angle triangle. ஸோ right angle triangle BCF, அதில் we are going to find cos R. cos R is equal to இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இந்த BF divided by BC. okay, so which is BF divided by BC. what is BF? it is the thickness divided by BC. so rearrange பண்ணி எழுதுறோம். so BC is equal to small t divided by cos R. this is equation 2. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன? இதுவும் பிசி தான். செகண்ட் ஈக்குவேஷனும் பிசி. ஸோ வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட் திஸ். அப்போ என்ன வரும்? ஈக்குவேட்டிங் 1 and 2. ஸோ 1 is equal to 2ன்னு எழுதும்போது we get L divided by sin of I minus R is equal to T divided by cos R. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to find what is L. L is equal to T times உங்களுக்கு இந்த sin of IR வந்து மேலே போயிடும். அப்போ we get T times sin of I minus R divided by cos R. ஸோ இந்த lateral displacement வந்து depends upon, ஃபஸ்ட்டு வந்து L depends upon T, that is thickness. அப்போ the thickness of the slab வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது the lateral displacementடும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுதும் உங்களுக்கு இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த திக்னஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்டிங் திக்னஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.